நம்ம மதியம் ஒரு 12 மணிக்கு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா? இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:45. சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். எவ்வளோ அழகாக பஞ்சு போல் நல்லா நுரையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இப்போ எந்த ஃபுட்டும் செய்ய தெரியாமல் இருக்காது, இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 1.5 கரண்டி ஆப்ப மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் ஸ்வீட் ஆப்பம் செய்யலாம். நம்ம அரிசி மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக சாதம் சேர்ப்போம் இல்லையா? அது கூடவே ஒரு 2-3 பீஸ் தேங்காய் போட்டு அரைச்சி ஆப்பம் மாவு செஞ்சு நீங்கள் ஆப்பம் செஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் நெய் எண்ணெய் எதுவுமே விட தேவையில்ல. அந்த தேங்காயிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் கசிகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்படியே சாப்பிட்றலாம். ஸ்வீட்னஸ் அதிலே இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் எப்படியும் சர்க்கரை சேர்ப்போம் இல்லையா ஆப்ப மாவுக்கு, கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வேக வச்சு ஓப்பன் பண்ணும்போது ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்பாகி தானாக எழும்பி வந்திருக்கணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் ஆப்பம் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணி எடுங்க, ஈஸியாக இருக்கும். இது சின்ன ஸ்பூன்றதுனால எனக்கு கை சூடாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இது 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆப்பத்தாவா தான். இப்போ தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு கூடை ஷேப்பில் இருக்கணும், அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு ஆப்பம் சுட்டு தட்டில் எடுத்து வைக்கும்போது ஃப்ளாட் ஆகிடும். தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு நல்லா தாராளமாக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் ஆப்பம் இல்லாமல் ப்ளைனாக செஞ்சிங்கன்னா சிக்கன் கறியோட சூப்பராக இருக்கும்.